ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக தங்களுடைய பெற்றோரை வீல் சேரில் வைத்து தள்ளிக்கொண்டு என்னுடைய அறைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னது, ஃபாதர், எங்கள் அப்பா நாங்கள் சிறுவராக இருந்த பொழுதே ஆக்சிடெண்ட்டில் 2 காலையும் இழந்து விட்டார். எங்களுடைய அம்மா தான் எங்களை மிகவும் கடினப்பட்டு இந்த அளவுக்கு உயர்த்தி படிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பெற்றோருக்கு இன்று 45வது திருமண நாள். அவர்கள் 50 வருடத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் அவர்கள் விருப்பப்படி இன்று இவர்களை இந்த அன்னையினுடைய பேராலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். மகிழ்வோடும் நிறைவோடும் எங்களை வாழ வைத்தார்கள். பொறுப்போடும் கடமை உணர்வோடும் எங்களுக்கு எல்லாம் செய்தார்கள். குழந்தைகளாகிய நாங்கள் நடக்க முடியாத என்னுடைய தந்தையையும் கால்வலி உள்ள எங்களுடைய அம்மாவையும் வண்டியில் வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் நிறைவு, இதுதான் மகிழ்ச்சி. இதை தவிர வேறு என்ன வேண்டும் ஃபாதர்? நன்றாக இருக்கிறோம். அவர்கள் செய்தது இன்று நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் என்றார்கள். ஆசீர்வாதம். உண்மையோடும் நேர்மையோடும் குடும்பத்தில் வாழ கற்றுக்கொண்டால் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். உங்களை அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் ஒளிர்வார்கள், ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார். நல்லாயன் சொல்லித்தருகின்ற இந்த உறவின் பாடத்தை, உறவின் ஊற்றாகி அவரிடம் உறவின் மிக நெருக்கத்தை அறிந்து கொண்டு உறவின் உச்சத்தை தொட்டு வாழ ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க, கருவறை டு கல்லறை செல்லுகின்ற இந்த பாதை சிறப்பான பாதையாக இருக்க தொடர்ந்து செபிப்போம்.